விஷால் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா நவம்பர் 22 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். கேம் ஆன் சொல்யூஷன், சவுத் இந்தியாஸ் #1 டஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. இந்த வருடம் ஒரு மாபெரும் அதிசயம் என்னன்னா, குரு பயிற்சியும் நடக்குது, ராகு கேது பயிற்சியும் நடக்குது, சனி பயிற்சியும் நடக்குது. அது மாதிரி 3 பயிற்சிகளும் நடப்பதால் ஒன்று காம்ப்ரமைஸ் பண்ணிக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு 11ஆம் வீட்டிற்கு சனி பகவான் வருவதால் விதவிதமான எண்ணங்கள், புதிய இன்னோவேஷன்ஸ், திடீர் அதிர்ஷ்டங்கள். நான் ஒன்று பண்ண போனேன். எபோவ் ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா இதே ராசிகள்லேயே சிம்ம ராசிக்காரர்கள் படாத பாடுபடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி, ராசியிலே கேது. அஷ்டம சனி கஷ்டங்களை தான் தருவார். அதனால தான் சொல்லுது, when you become famous ஓவரா somebody will put camera. ஸோ சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 7ஆம் வீட்டில் ராகு, டெய்லி தீர்த்தவரி, சாயந்தரம் 6 மணிக்கு ஆனால் வண்டி ஆட்டோ நின்றும் ஓடாது. அப்படிங்கிறவங்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக கல்லழகர் ஆற்றுல இறங்குறதுக்கு முன்னாடி எஸ்எஸ் பஸ்ஸில் நம்ம சொன்ன வார்த்தைகள் ஓகே, திருத்தவரி வேண்டாம், பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படிங்கிறத திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவங்க 2020 நடிகர்கள்லாம் யார் நல்லா படங்கள்லாம் ஓடும் அப்படின்னு கேட்பாங்க ஜென்ரலாக. சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு பெரிய மாஸ் இருக்குது. திரும்பவும் சூர்யா விட்டு எடுத்த பிடிப்பார். மூடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க உங்கள் வேலைகளை. அந்த மாதிரி கிரகங்கள் ஹாப்பியாக இருக்கும் போது உங்கள் காரியங்களை நீங்கள் சாதிச்சுக்கணும். கிரகங்கள் சண்டை போடுது, நமக்கு அது ஆல்ரெடி அவர் மார்னிங் மீட்டிங் டென்ஷனில் இருக்காருன்னா வாய் மட்டும் கம்முன்னு இருக்கணும். நீங்கள் சொன்ன ராசிகளில் வந்துட்டு இந்த டாப் 3 ராசிகளுக்கு இந்த பர்சன்டேஜ் ஷுவர் ஷாட் இட்டு அப்படின்னா நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்போம். சிம்மராசிக்காரர்களுக்கு சைபர், அதே மாதிரி வந்து சைபர்னா சைபர், அவ்வளோதான். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்து கும்பராசிக்காரர்களுக்கு இந்த இன்டர்வியூவில் நம்ம கூட ராம்ஜி சுவாமிகள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். 2025 இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்ற கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கும். நிச்சயம். 2024 எண்டுக்கு வந்திருக்கோம். ஸோ 2025 எந்தெந்த ராசிகள்லாம் செம சுபமாக இருக்கும், எந்தெந்த ராசிகள்லாம் கொஞ்சம் செல்ஃப் எடுக்காது அப்படின்றது நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். செல்ஃப் எடுக்காத ப்ராப்ளத்துக்காக நம்ம நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம். 2025 பொதுவாகவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் ஒவ்வொருத்தருடைய லைஃப்லேயும் 1-2 பயிற்சிகள் முடிவு பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குரு பயிற்சி நடக்குது இந்த வருடம் அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும். ஆனால் கூட சனி உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்காரு, அதனால் இது உங்களுக்கு நடக்காது. ஆனால் கூட ராகு கேது உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்காரு. அப்படிங்கிற மாதிரி கம்பைண்டாக தான். இப்போ மூளை, லிவர், கிட்னி எல்லாம் சேர்ந்தது தான் உடம்பு. ஒன்று நல்லா இருக்குங்கிறதுக்காக ஓட்ட முடியாது. அந்த மாதிரி தான் இந்த வருடம் ஒரு மாபெரும் அதிசயம் என்னென்னா, குரு பயிற்சியும் நடக்குது, ராகு கேது பயிற்சியும் நடக்குது, சனி பயிற்சியும் நடக்குது. அது மாதிரி 3 பயிற்சிகளும் நடப்பதால் ஒன்று காம்ப்ரமைஸ் பண்ணிக்கும். இது இல்லைனாலும் இவர் தர வேண்டியது இவர் தருவார், இவர் தர வேண்டியது இவர் தருவார். அப்போது ஆல்மோஸ்ட்டாக எல்லா ராசிகளுக்குமே இந்த வருடம் சூப்பராக இருக்கக்கூடிய யோகங்களை நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம அப்படியே நீங்கள் கேட்குற மாதிரி இதெல்லாம் சூப்பராக இருக்குது அப்படி கூட நம்ம போகலாம். ஸோ அப்போ இந்த 2025 எந்தெந்த ராசிகள் சரி சிறப்பாக இருக்கும்? சிறப்பாக இருக்கக்கூடிய ராசின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து முக்கியமாக மேஷராசிக்காரர்கள், கடகராசிக்காரர்கள், கடகராசிக்காரர்கள்லாம் இன்றிலிருந்து விடுதலை. அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்கள், மீனராசிக்காரர்கள், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப காசு பணம். சரி சார், மார்க்கோட சொல்லுங்க. அப்படியே எப்படி ரொம்பனா விட்டமின் எம் அப்படிங்கிறது தான் சார் முக்கியமே. யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கி வந்து பணம் இருந்தால் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு பிளெஸ்ஸிங். இந்த வருஷம் நல்லா போச்சு நல்லா போகலங்கிறத எதை வச்சு சொல்கிறீங்கன்னா, 2 விஷயத்தை வச்சு சொல்லலாம். பொருளாதாரத்தில் ஒருபடி உயர்ந்தேன், 2வது குடும்ப சூழ்நிலை போன்றவற்றில் ஒருபடி நிம்மதி கிடைத்தது. இது 2 தான் ஒரு மனிதனுடைய உடல் ஆரோக்கியம். ஸோ அவ்வகையில் மேஷராசிக்காரர்களுக்கு 11ஆம் வீட்டிற்கு சனி பகவான் வருவதால் பார்த்தீங்கன்னா விதவிதமான எண்ணங்கள், புதிய இன்னோவேஷன்ஸ். நானே எதிர்பார்க்கல சார். ஆட்டோ கண்ணாடி ஒருத்தர் திருப்பி வைக்க சொன்னார். எஸ்எஸ் பஸ்ஸை பார்த்தேன், ஆட்டோ கண்ணாடி திருப்பி வைக்க சொன்னார். வண்டி வேகமாக போகுது சார். அதில் என்ன லாஜிக்னா, நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆட்டோ கண்ணாடி திருப்பி வச்சா கூட சூப்பராக ஓடும். அந்த மாதிரியான திடீர் அதிர்ஷ்டங்கள். நான் ஒன்று பண்ண போனேன், அது ஒன்று நடந்தது. பிள்ளையார் பிடிக்க போக குரங்கா முடிஞ்சதும்பாங்க, நம்ம குரங்கு பிடிக்க போக பிள்ளையார் முடிஞ்சதுங்கிற மாதிரி மேஷராசிக்காரர்களுக்கு அவனே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இத்தனை பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும்னு. ஸோ 11இல் சனி பகவான் வருது அந்த மாதிரி. ஸோ 12 கூடிய குரு பகவான் 3இல் மறைவதால் விபரீத ராஜயோகம். சார், நான் சாதாரணமாக ஷாப்பில் உள்ள போயிட்டு இருந்தேன் சார். என் மேனேஜர் என்ன சொன்னார், இன்றைக்கி சேர்மன் விசிட்டு, நீங்கள் தான் ஹவுஸ் கீப்பிங்லாம் பார்க்கணுன்னு சொல்லிட்டாரு. ஆட பாவிகளா, நான் 20 வருஷமாக இந்த கம்பெனியில் இருக்கேன், என்ன போய் ஹவுஸ் கீப்பிங் பார்க்க சொல்கிறாங்களே நான் நினச்சிட்டு இருந்தேன்.
வந்த சேர்மனுக்கு என்ன பிடிச்சதோ தெரில, அதிகாரிக்கு என்ன பண்ணிட்டாரு, கூப்பிட்டு இவ்வளோ சின்சியராக வேலை பார்க்குற, இனிமே தான் நீ இந்த இடத்துக்கு நீ தான் ஹெட்டுன்ட்டாரு. அவ்வளோதான், ஒரு நிமிடத்தில் வாழ்க்கை மாறிவிடும். அப்படி அந்த மாதிரி மேஷராசிக்காரர்களுக்கு என்ன நடக்குதுன்னு அவங்களாலே கவனிக்க முடியாத அளவுக்கு திடீர் மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்படும். அதே மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி பாடாப்படுத்தியிருப்பாங்க. செய்யாத தவறுகளுக்கெல்லாம் பேர் வச்சு விடுறது, திருட்டு பட்டம் போன்ற விஷயங்கள்லாம் நீ பண்ணியிருப்படா, ஒருவேளை இருக்குமோ, இந்த மாதிரிலாம் உங்களை பார்த்து சந்தேகப்பட்டிருக்கவங்கெல்லாம் கடைசியாக பார்த்து இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் அந்த தப்பு பண்ணலாங்கிறது எங்களுக்கு புரிஞ்சுது, தெரியாமல் உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அளவு. ஸோ அந்த மாதிரி உண்மை ஒரு நாள் வெல்லும் இந்த உலகம், அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தான், உங்களுக்கு உண்மை ஜெயிக்க போகுது. நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் இவ்வளோ சின்சியராக இருந்தீங்க அப்படிங்கிறத உலகம் ரெகனைஸ் பண்ண போகுது இந்த கடகராசிக்காரர்களுக்கு. சார் என்ன நடக்குதோ நடக்கலையோ சார், சனி பகவான் உங்களை விட்டு ஒழிஞ்சு விட்டார். உங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சு போச்சு. நம்ம எங்கே போனாலும் நான் நடந்து போயிட்டு இருந்த குறித்து எனக்கு முன்னாடி சனி பகவான் பைக்கில் போய் அங்கே முன்னாடி உட்காந்து கமான் கடகராசி கமான் அப்படின்னு வெயிட்டிங்கில் இருந்தார். அப்படின்னா இனி அது நடக்காது. ஸோ அதே பெரிய ரிலீவிங். உடம்புக்கு நல்லது சேருதோ இல்லையோ, கெட்டது போயிடுச்சுனாலே சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி டபுள் பிளெஸ்ஸிங்ஸ்லாம் நடக்கும். அடுத்து விருச்சிக ராசிக்காரர்கள், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. 5ஆம் வீட்டிலே ஆட்சி பெறுகிறார். குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டோம், கல்யாணம் ஆகிடுச்சு, இப்படி ஆகிடுச்சு அப்படி ஆகிடுச்சு, ஒரு சிறப்பு சிகிச்சைங்கிற பேரில் நம்ம எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி, ஒய் டோன்ட் யூ ட்ரை ஃபார் ஐவிஎஃப்னு படுக்க போட்டுறான். அது ஆகுது 10 லட்சம் 5 லட்சம், அது வந்தால் உண்டு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ 5ஆம் வீட்டிலே சனி பகவான் வரும்பொழுது எந்த ட்ரீட்மெண்ட்டும் வேண்டாம், நேச்சுரலாக உங்கள் அன்பே உங்களுக்கு குழந்தை செல்வத்தை தரும். பெரும் புகழும் சொத்தும் வந்து சேரும். சொத்து விழக்கில் பிரச்சனை போயிட்டு இருந்தது. எங்களுடைய மீசை வச்ச சித்தப்பா எனக்கு மட்டும் கொடுக்கவே இல்லை, அவர் எப்போ பார்த்தாலும் பிராது கொடுத்துட்டே இருந்தார். இப்போ அவரே சரி போடாமோனே அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு போயிடுவார். அந்த மாதிரியான அற்புதங்கள் எல்லாம் நடக்க போகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீட்டிலே சனி, இவருக்கும் அதே சேம் டைலாக் தான். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? 2ஆம் வீட்டிலே சனி ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். விரலெல்லாம் பணம், ஜோபிலாம் பணம், பெட்டி பெட்டியாக பணம். ஒரு கடை வச்சுருந்தேன் குறித்து இப்போ 2வது கடை ஆரம்பிச்சிட்டேன். நாங்கள் அங்கே கூட தான் நம்மளோட ஃப்ரான்ச்சைசிஸ் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நெதர்லாண்ட்லேருந்து இப்போ தான் ஃபோன் வந்தது, அங்கே கூட ஓப்பன் பண்ணுறத சொல்லி இப்போ தான் ப்ராஜெக்ட் டீல் முடிஞ்சுது. அந்த மாதிரி ஏன்னா ஒரு மளிகை கடை வச்சுருந்தேன் இவ்வளோ பெரிய ஆளாயிட்டேன் சார். சனி பார்வை பட்டால், சனி நடந்து ஓகே ஆயிட்டார்னா 5லே குரு பகவான் வேறு. அதனால் பலவிதமான நன்மைகளும் பலவிதமான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் ஏற்படும். நான் கட்டின மணி அடித்தது யாருக்கு கெட்டுச்சோ இல்லையோ, கவர்மெண்ட் கட்சாம மாதிரி ஆப்பான்ற பிச்சு மணி டேக் திஸ் சாடார் அப்படின்னு. சம்பளத்துக்கு என்னடா பண்ணுவேன், நீ கொடுக்குற சக்கரை பொங்கல் சுண்டலுக்கு பல நான் எழுதித்தரேன், எழுதி வச்சுக்கோங்க. கும்பராசியை சேர்ந்த பல யூடியூபர்கள் வேறு பேர் சேட்டலைட் போக போகிறீங்க. கும்பராசியை சேர்ந்த பல சேட்டலைட்காரங்க யூடியூப்புக்கு வர போகிறாங்க. பழைய ஷஃப்லிங்கே ஏற்படும். டிஜிட்டல் யுகத்தில் ஒரு பெரிய புரட்சி ஏற்படும். சில பேர் சினிமா நடிகனாலாம் ஆயிடுவீங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ அடுத்து மீனராசிக்காரர்கள், ராசியிலேயே சனி, ஜென்ம சனி 3, 7, 10 பார்க்குறாரு. 10 பார்க்குறதுனால பெரும்புகழ். சார் பெரும்புகழ்ங்கிறது சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. இப்போ ராம்ஜி சுவாமிகளை எத்தனை பேருக்கு தெரியும்? உலகத்தில் இத்தனை கண்ட்ரியில் தெரியும், எத்தனை பேருக்கு தெரியும், அதான் சொல்லலாம். ஒரு நாள் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், சார் பக்கத்தில் வேலூரில் ஒருத்தர் இந்த மாதிரி உடம்பு சரியில்லை ஒருத்தருக்கு, அவருக்கு மருந்து இருக்கா? அவர் பேர் மகேஷ். அவர் மஞ்சகாமலை மருந்து கொடுக்குறாரு, அதனால் அவர் பேர் மஞ்சகாமலை மகேஷ். அப்போ அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணி, ஹலோ மிஸ்டர் மகேஷ், உங்கள் லொக்கேஷன் மேப் அனுப்புங்க, உங்கள் வீட்டுக்கு வரணும், என் நண்பருக்கு உடம்பு சரியில்லை. அந்த ஆள் சொன்னார், லொக்கேஷன் மேப்லாம் தேவையில்லை, நம்ம ஊர் கொட்டாம்பட்டிக்கு இறங்கி சின்ன குழந்தைய கேட்டாலும் மஞ்சகாமலை மகேஷ்னால் கூட்டு வந்து வீட்டில் விட்டுரும். அப்போ தான் நினச்சேன், பிரபலம்ங்கிறது இதனால் அதனால் உண்டாகிறதுன்னு கிடையாது சார். சதாம் ஹுசேன் எவ்வளோ பிரபலமோ அதே அளவுக்கு பிரபலம் நம்ம இங்கே இருக்கிற பெரிய பெரிய தேசிய தலைவர்களும். ஸோ அப்போது எல்லா விதமான சனி வந்துட்டாலே இப்படி பிரபலம் ஆவீங்கன்னு கிடையாது. ஒய்திஸ் குலவெறி அவ்வளோ பெருசு ஓடி இருக்குன்னு அவரே எதிர்பார்த்துருக்க மாட்டார். அந்த மாதிரி பிரபலம் நடக்கும். திடீர்னு பிரபலம். சும்மா நான் ஏதாவது பண்ணேன் இந்தாம்மா ஏய் அப்படின்னு அவர் சொன்னார், அது இவ்வளோ பெரிய ரீச் ஆகுன்னு அவரே எதிர்பார்த்துருக்க மாட்டார். சும்மா அவரோட மேனரிசம் தான் அது. அதனால் இப்படிலாம் நடக்கும். புத்தாண்டு பல புரட்சிகளை இவர்களுக்கெல்லாம் தரப்போகிறது. பட்ட கஷ்டமெல்லாம் ஒழிய போகிறது. ஹாப்பியாக இருக்க போகிறாங்க. சிறப்பு சார். சொல்லும் போது அப்படியே கண்ணெலாம் ஜெகஜோதி அப்படியே எரியுது. பரவாயில்லையே, நல்லா இருக்கும் போல இருக்கே. கும்பராசி தானே? ஆமாம் சார். அதுதான் நான் அந்த பிரைட்னஸே தெரிஞ்சிருக்கும் போல இருக்கே. அண்ட் செல்ஃப் எடுக்காத ராசிகள்னு ஒன்று இருப்பாங்களே சார். இப்போ மொத்தமாக இருக்கிற ராசிகளில் ஒரு அப்படி சொல்லாதீங்க. சரி, ஆமாம் சார், அவங்களும் இது பண்ணுவாங்க. அதாவது ஓகே சுமாராக போகும். இந்த வருடம் ஒரு ஒரு அளவுக்கு அபோவ் ஆவரேஜாக இருக்க போகுது அப்படின்னா எந்தெந்த ராசிகள் சார்? அபோவ் ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா இதே ராசிகள்லேயே சிம்ம ராசிக்காரர்கள் படாத பாடுபடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி, ராசியிலே கேது.
அஷ்டம சனி கஷ்டங்களைத்தான் தருவார். சார் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, உங்கள் மேனேஜர் கூப்பிட்டு கேட்குறாரு, இந்த ஈவெண்ட் பண்ணலாமாச்சு, எப்படி இந்த ஈவெண்ட் பண்ணலாமா? நீங்கள் சொல்லுங்கள் சார் இந்த வேலைலாம் வேணாம் சார், இந்த வேலைலாம் வேணாம் சார், நம்ம சேனலில் இருக்கிற பிராண்டிங்க்கு நம்ம இந்த மாதிரிலாம் இறங்கி போனால் நம்ம கெத்து கசிக்கும் அப்படின்னு இந்த வேலைலாம் வேணாம் சார் நீங்கள். ஆனால் மேனேஜ்மெண்ட் என்ன புரிஞ்சுக்கணும்னா, உங்களுக்கு இந்த வேலை வேணாம்னு நினச்சி உங்களை அந்த ப்ராஜெக்ட்லேருந்து எடுத்துகிட்டு வேற ஒருத்தர் போடுறோம். நான் சொல்ல வந்தது வந்து, நான் எடுத்துக்காட்டாக இருக்க விரும்பினேன், இன்னொருவர் என்னை எடுத்து காட்டி விட்டார் அப்படிங்கிற மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. அதனால தான் சொல்லுது, when you become famous ஓவரா somebody will put camera. ஸோ சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்மை மீடியாவின் கண்கள் நம்மை தொடர்ந்து கொண்டிருக்கின்றன என்பதை கவனிக்கணும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு வரும், இவர் என்ன திரும்பவும் ஹாய் டியர் சொல்லு, டியர் எங்கே இருக்கு, வாடா நீ அழகாக இருக்கடா, கடைசியாக பார்த்தா அவன் ஒய்ஃபாக இருப்பான். ஃபேக் ஐடியிலே போய் மாட்டிக்கிறது, இந்த மாதிரியான தண்ட கருமாந்திரத்துக்கு மாட்டிக்கிறது. ரொம்ப இவ்வளோ கேவலமாக சி இப்படி அவுட் ஆகிட்டே, ஸ்லோ பால் அவுட் ஆகிறதுலாம் இவங்க தான். அட நம்ம தூக்கி அடித்து அவுட் ஆனால் கூட பரவாயில்ல. அந்த மாதிரி சிம்மராசிக்காரர்கள் தனக்கு நேர்மைக்கு வரக்கூடிய டெஸ்ட்டுலேருந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். நேர்மைக்குன்னே டெஸ்ட் வரும். 7ஆம் வீட்டில் ராகு, டெய்லி தீர்த்தவாரி, சாயந்தரம் 6 மணிக்கு ஆனால் வண்டி ஆட்டோ நின்றும் ஓடாது அப்படிங்கிறவங்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக. கல்லழகர் ஆற்றுல இறங்குறதுக்கு முன்னாடி எஸ்எஸ் பஸ்ஸில் நம்ம சொன்ன வார்த்தைகள் ஓகே, தீர்த்தவாரி வேண்டாம், பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படிங்கிறத திரும்பி சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவங்க. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரங்க என்ன தான் சூப்பராக இருந்தாலும் 4ஆம் வீட்டில் ராகு வருவதால் அவங்களுக்கு ஒரு சின்ன கெட்ட பேர் ஏற்படும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன எப்போ பார்த்தாலும் வாட்ஸ்அப் எடுத்து நோண்டிக்கிட்டே இருக்க, எப்போ பார்த்தாலும் யார் கூட பேசிக்கிட்டே இருக்க, சும்மாவே ஏதாவது ஒரு பிரச்சனை. அப்போது அவங்க டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். ஸோ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பழைய பாஸ்வேர்டில் பழைய காதலி பேரை பாஸ்வேர்டாக போடுறது போன்ற வீர விளையாட்டுலாம் இருந்தால் மாற்றிருங்க. நிறைய பேர் இருக்கா பார்த்தீங்கன்னா, அவன் இப்போ பேர் பார்த்தீங்கன்னாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மணிக்குட்டின்னு பேர் வச்சுருப்பான், ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியாது, அந்த மாதிரிலாம் பேர் வச்சுருப்பாங்க. அது மாதிரி அவர் வந்து அப்படி மணிமேகலைங்கிறது தான் மணிக்குட்டின்னு அப்படி பேர் வச்சுருக்காங்க. அந்த மாதிரிலாம் இந்த சேட்டையெல்லாம் அவங்க ஒய்ஃப் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேவலமாக மாட்டிக்கிங்க ஒரே ஒரு ஃபோன்லேயே. அதே பேரை அப்படியே சேவ் பண்ணுங்கள், சும்மா ஃபோன் பண்ணான்னு கூட தான் ஓட்டிக்கிங்க, அப்படியே மாட்டிக்காதீங்க. நம்ம சந்தேகம் கொடுக்குறதுனால தான் பல சந்தேகங்களே வருது. கும்பராசிக்காரர்கள் இது வரைக்கும் வாழ்க்கையில் நான் சந்தோஷம் தான் என்னென்னே பார்த்ததில்ல சார். முதன் முறையாக அப்படியே அழகா என்ன ஒரு அழகு போனதுலேருந்து மனசு அது மேலேயே இருக்குது சார். இது மாதிரிலாம் நடக்கும் உங்களுக்கு. அது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக போகம், ஜாலி, ஃபன்னு இதெல்லாம். உங்களை கூப்பிட்டு போய் என்ஜாய் பண்ண விட்டவன் ஜாலியாக அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போயிட்டான். நீங்கள் ஏங்க ஒரு 2 நாளாக லீவ் போட்டு, அதில் நிறைய பேர் லீவு கார்டெலாம் வேறு எழுதுவாங்க. அது மாதிரி கும்பராசிக்காரர்கள் ராகு கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கொடுப்பார், கொடுத்து கெடுப்பார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மனதில் இருதயத்தில் எழுதி வச்சுக்கணும். குடி நமக்கு வேண்டாம், பெண்கள் நமக்கு வேண்டாம். ஓகே, அதுதான் வேறு எதுவும் இல்லையா சார்? அப்போ அந்த ஆவரேஜஸ்ல மற்றபடி மகர ராசிக்காரங்களுக்குலாம் நார்மலாக இருக்குது, ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இந்த பக்கம் நீங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு டாப் டக்கர் சூப்பராக இருக்குது. இவர்கள் அளவுக்கு இல்லைனாலும் மிதுன ராசிக்காரர்களுக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கும் 9ஆம் வீட்டிலே குரு வருகிறார். அதே மாதிரி 10 ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம். இவங்க 2 பேரும் கடன் நினைப்பாங்க. துலாம் ராசிக்காரர்களும் மிதுன ராசிக்காரர்களும். ஹலோ மிஸ்டர் கிரங்கர், வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? காலைல 8 மணிக்கு வந்து 20,000 வாங்குறேன்னு சொன்னேன், மணி இப்போ 9 மேன். பார்க்குறவங்க என்ன தப்பாக நினைக்க மாட்டாங்க? கம்மான் வீட்டுக்கு வந்து காசை வாங்கிட்டு போ. அவனே அதிர்ச்சி ஆயிடுவான். யோ ஒன்று 1 வருஷமாக ஃபாலோ பண்ணுறேன், அப்போல்லாம் கொடுக்கல, இன்னைக்கு தாண்டா பணம் வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி ஃபோன் பண்ணி அவனை ஒம்பளுத்து கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு பணம் எக்ஸ்ட்ரா பேமெண்ட், பழைய ஓவர் டைம் அரியரு, பழைய கம்பெனிலேருந்து வர வேண்டிய பாக்கிய எல்லாம் அவங்களே கூப்பிட்டு கொடுப்பாங்க. இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுப்பார். அந்த மாதிரிலாம் பழைய பாக்கியெல்லாம் வசூலாகக்கூடிய ராசிகள் மிதுன ராசிகளும் துலாம் ராசி. ஓகே சார். இப்போ நீங்கள் பொதுவாக சொல்கிறது எல்லாமே பொது பலன்களா இல்லை இப்போ எல்லாருமே கும்பா இருக்க எல்லாரும்? ஆமாம், பொது பலன்கள். 2025 இந்த 3 கிரக பயிற்சிகளை வைத்து சொல்லக்கூடிய பொது பலன்கள். பெரும்பாலும் இது நடக்கும், 50% இப்படி தான் நடக்கும். இப்போ ஜென்ரலாக நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல, ஆட்சியிலையாக இருக்கட்டும். இப்போ பொதுவாக ஏதாவது நல்ல விஷயங்கள் 2025 வந்து எல்லாரும் பிரமிக்க வைக்கும் சில விஷயங்கள் நடக்கும், சம்பவம் நடக்கும்னா அப்படியே தான் இருக்கா சார்? ஒன்றும் நடக்காது. 2024 தான் நடந்துச்சா? இல்லை ஒன்றும். அப்போ இதுவும் நடக்காது, ஒன்றும் இல்லை. சும்மா அதெல்லாம் பில்டப் பண்ணி விடுறது. காற்றால், நீரால், மழையால், நெருப்பால், வான நட்சத்திரங்களால் ஏதாவது ஒன்றில் உலகம் அழிஞ்சிடும். அதுதான் எங்களுக்கு தெரியுமே. ஏதாவது ஒன்றுலாம் உலகம் அழிஞ்சிடும் எங்களுக்கும் தெரியும். நான் இப்போ நிறைய பேர் இப்பவும் சொல்கிறேன், ஒரு பாதிப்பு ஏற்படாது. ஆஸ் நார்மல் வி ஆர் ரன்னிங். உழைப்பவர் உயர்வார், உழைப்பவர்கள் கௌரவிக்கப்படுவார்கள். பெரிய பெரிய நிலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், பூகம்பம் வந்து முழுங்கிவிடும், அதெல்லாம் ஒன்றும் ஏற்படாது, எதுவுமே ஏற்படாது. ஆஸ் யூஷுவல் நார்மலாக போவோம். நிலச்சரிவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அது ஒன்று மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். திரும்ப ஒரு நிலச்சரிவை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். அடுத்த வருடம் நிலச்சரிவு, மேபி ஒரு
மார்ச் ஏப்ரல் மேலே நிலச்சரிவு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். ஓகே சார். பொதுவாக இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபேசினேட்டிங்காக இருக்கும் எல்லாருக்குமே கேட்குறதுக்கு. இந்த 2026 நடிகர்கள்லாம் யார் நல்லா படங்கள்லாம் ஓடும் அப்படின்னு கேட்பாங்க ஜென்ரலாக. அது மாதிரி இவங்களுடைய ராசிக்கு இந்த இந்த நடிகர்லாம் உச்சபட்சம் அடித்து தூள் கிடப்புறாங்க அப்படின்ற மாதிரி தான். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எஸ்கே அவர்களுக்கு பெரிய சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு பெரிய மாஸ் இருக்குது. திரும்பவும் சூர்யா விட்டெடுத்த பிடிப்பார். சூர்யா வந்து இந்த கங்குவா பிரச்சனைக்கு பிறகு மீண்டும் ஒரு ஃபீனிக்ஸ் பறவை போல எழுந்து வருவார். 2025 அவருடைய அடுத்த படம் மாபெரும் வெற்றியை பெறும். அதே மாதிரி அடுத்த படம் வந்து இப்போ விஜய் 69 ஆகட்டும், அதுக்கும் இப்போ கூலிக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம வசூல்னு வச்சோம்னா விஜயினுடைய இது மார்க்கெட்டிங் அதிகமாக இருக்கும், அவருடைய இது வந்து அதிகமாக இருக்கும், கலெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி 2026 அப்படிங்கிறது ஒரு மாறுபட்ட ஒரு கோணமாக உடைய ஒரு வருடமாக இருக்கும். புதிய நடிகர்கள் நிறைய அங்கீகரிக்கப்படுவார்கள். விஜய் சேதுபதி மீண்டும் ஒரு பிராண்ட் ஆவார். திரும்ப அவர் இப்போ பிக் பாஸில் போயிட்டார், திரும்ப ஒரு பிராண்ட் ஆவார். அவர் 2ஆம் இடத்துக்கு வருவார். ஸோ அதை போன்ற பல விஷயங்கள் எல்லாம் அடுத்த வருடம் என்பது 2025ங்கிறது பெரிய நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்லாம் எதுவும் இருக்காது. அதே மாதிரி பெரிய பெரிய அரசியல் ஃபைட்ஸ்லாம் எதுவும் இருக்காது. ஆஸ் யூஷுவல் இப்போ எல்லாம் வீடியோ ஆடியோவாக வெளியிட்டு போர் அடிக்குது. இப்போது அது ஒரு காமெடியாகவே ஆக்கிட்டாங்க. அந்த மாதிரி திரும்ப இப்போது யாராவது வீடியோ ஆமாண்டா ஆரம்பிச்சிட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்போது இது எல்லாத்தையுமே வந்து ஊடகம் நம்ம ரொம்ப பெருசு பண்ணி 2024 அடிச்சடித்து காலி பண்ணிட்டோம். இதெல்லாம் சென்சிட்டிவோ பிரம்மாஸ்திரம்னு சொல்லுவாங்க. உனக்கு எதிரான ஒரு ஆடியோவை விட்டு காட்டுறேன் பார், அதெல்லாம் இப்போ நிறுத்து போச்சு. ஸோ அப்போ 2025 அரசியல் ரொம்ப காமனாக நடக்கும், ரொம்ப ஸ்லோவாக. அண்ட் இப்போ பொதுவாக சார், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ராசிக்குள்ள ஒரு உட்பட்டவர் இந்த வீடியோ பார்க்குறாருன்னா, இதே தான் போன வருஷம் சொல்கிறாங்க, முந்தின வருஷம் சொல்கிறாங்க, எந்த ஒரு மாற்றமும் என் வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குது, இது ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நான் ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு அவங்கவுங்க சொந்த ஜாதகம் தான் சார், அவங்கவுங்க சொந்த ஜாதகம். இப்போ இந்த ஒரு பர்சனல் ஒரு ஜிம் இருக்குது, அந்த ஜிம்மில் வந்த எல்லாருமே நல்லா கோச் நல்லா ட்ரெயின் பண்ணுறாங்க, எல்லாருமே நல்லா பாடி பில்டராக இருக்கீங்க. உங்கள் உடம்புக்கு என்ன மெட்டபாலிசம் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் இது பண்ணால் தான் உங்களுக்கு அது ஆப்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு சினிமாவில் இருக்க எல்லோரும் நடிக்கிறாங்க, எனக்கு நடிப்பு வருமா இல்லைன்னா காமெடி வருமாங்கிறது என்னோடய ஸ்கில் செட்டை பேஸ் பண்ணி தான். அதுக்கு ஒரு கரெக்டான ட்ரைனர்கிட்ட நம்ம போகணும். இப்போ ராசியே எல்லாத்தையும் முடிவு பண்ணுது அப்படின்னா கடவுள் எதற்கு அப்படிங்கிற அடுத்த கேள்வி வருது. ராசி மட்டுமே முடிவு கிடையாது, இந்த ஜனன ஜாதகத்தின் அடைய அமைப்புகள் தான். இப்போ நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் வர்றதுனால என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, அது ஆகிடும் இதாகிடும் அப்படி ஆகிடும், வீடு இழிஞ்சு தலைமையில் விழுந்துடும், அதெல்லாம் இது ஒரு க்யூரியாசிட்டி கிரியேஷன்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. தெர் இஸ் நத்திங் இஸ் க்யூரியாசிட்டி, ஒன்றும் ஆகாது. 2024 டிசம்பர் 30 வரும், முடியட்டும், பார்ப்போம். நம்ம புயல், மழை, பூகம்பம், சுனாமினால உலகம் அழியுதா இல்லையா, இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே இதுக்கு பதில் தெரியும். 2031 நம்ம திரும்பவும் பேச தான் போகிறோம். டிசம்பர் 31 என்ன சார் சுனாமிலாம் வருதுன்னாங்க, ஒன்றும் வரல. அப்போ இதெல்லாம் சும்மா ஹைப் கிரியேஷன்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. 6 கிரகங்கள் ஒன்றாய் 100 வருடத்திற்கு பிறகு சேருவது, கொஞ்சம் நேரம் கம்முனுடா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஓகே. அண்ட் இப்போ பணம் கொட்டுன்னு சொல்கிறீங்க சார், பணம் எல்லா மல்டிபிள் வேஸ்லையும் வரும்னு சொல்கிறீங்க ஒரு பொதுவாக ஒரு ராசிக்கு அப்படின்னா, அவர் பாட்டு அவர் வேலையை பார்த்து தான் இருக்க போகிறாரு. அவர் ஏதாவது அடிஷ்னலாக ஏதாவது வேலை செய்யணுமா, இல்லை பணம் வருன்ற இந்த ஒரு விஷயத்தை கேட்டு அவர் உட்காந்துருந்தாலே பணம் ஆட்டோமேட்டிக்காக வழிகள் திறக்குமா? அதைத்தான் இவங்கெல்லாம் இப்படி கிளப்பிவிட்டு எல்லாரும் மனதில் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம சும்மா இருந்தால் கூட போதும் பணம் வரும்னு நினச்சிக்கிட்டாங்க. கிரகங்கள் நம்ம அப்பா நமக்கு ஒரு கேமரா வாங்கி கொடுத்தாருன்னா, உங்களை 10 இடத்துக்கு போய் ஷூட்டிங் எடுத்து பொழைச்சிக்கடான்னு சொல்கிறதுக்கு தான். நான் அதெல்லாம் எடுக்க மாட்டேன், கேமராக்கே பூஜை பண்ணிட்டே உட்காந்துருப்போம்னா ஒன்றும் வராது. ஸோ எல்லா விஷயங்களும் அப்படி தான். அப்பா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு பேட்மிண்டன் வாங்கி கொடுக்குறேன், நீங்கள் ஆடி ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் பெரிய ஆகணுங்கிறதுக்கு தான். ஸோ அப்போ கிரகங்கள் உங்களுக்கு அதற்கான சார் ஒருத்தருடைய வெற்றி என்பது எதை சார்ந்தது என்றால், ஒருவருடைய ஃபேமிலி சப்போர்ட், என்னுடைய குடும்பம் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தது, 2வது என் உடல்நிலை எனக்கு சப்போர்ட்டாக இருந்தது, 3வது என் பொருளாதார நிலை எனக்கு சப்போர்ட்டாக இருந்தது. இது 3ம் சேர்ந்தால் தான் ஒரு வெற்றி என்பது பாசிபிள். அப்படிங்கும்போது வெறும் ராசி பலன்களை வைத்தெல்லாம் இங்கெல்லாம் சும்மா, ஜனன ஜாதகமும் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், எல்லாமே சப்போர்ட்டாக இருந்தது தான் ஜெயிக்க முடியும். அண்ட் இந்த நல்ல நல்ல கான்செப்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் துவங்குறது எல்லாமே வந்து இந்த ராசியெல்லாம் இது ஜாதகம் பார்த்து தான் பண்ணுறாங்க சார். அது ஆனால் அந்த ராசிக்குரிய பலன் ஒன்று இருக்குல்ல, 50% ராசிக்குரிய பலன். சார் இதுக்கு ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்கிறேன். இப்போ நம்ம அப்பா இருக்கார், அப்பா எடுக்கிறது தான் முடிவு. அப்பா முடிவு எடுத்துட்டார், நாளைக்கு திருச்செந்தூர் போகணும், அது அப்பாவோட முடிவு, அவ்வளோதான். இதுக்கு பதில் கேள்வியே கிடையாது. இதுக்கு எதிர்த்து பேச வீட்டில் பெரிய அண்ணன், சின்ன அண்ணன், தங்கச்சி யார் என்ன பேசினாலும் அப்பாவை எதிர்த்து பேசுங்க ஆள் கிடையாது, அம்மாவே கிடையாது. முதல்ல யாராலையும் முடியாது. அப்பா எடுத்த டிசிஷன், இட்ஸ் டீம் லீடர் டிசிஷன். ஓகே, இருந்தாலும் அம்மா ஹேவ் ஏ மேஜர் ரோல். அம்மா வந்து சந்தோஷமாக கிளம்புறாங்களா, சண்டை போட்டுகிட்டே கிளம்புறாங்களாங்கிறதுல இருக்குது. அவங்க மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு கிளம்புவாங்க. ஆமாம், திடீர்னு சொல்லுவீங்க, திடீர்னு கிளம்பணும், இங்கே எவ்வளோ வேலை இருக்குது, புலம்பிகிட்டே வருவாங்க. ஸோ அந்த ட்ரிப் நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் ஜனன ஜாதகத்தில் இருக்கிறது அப்பா மாதிரி பிதா எடுக்கிற டிசிஷன், தி டான் எடுக்கிற டிசிஷன், அதுதான் நடக்கும்.
இருந்தாலும் கோச்சாரம் இப்போ இந்த ராசி பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் அம்மா எடுக்கிற டிசிஷன், இதுவும் ஒத்து வந்தால் சூப்பராக இருக்கும். இது ஒத்து வரலைன்னா புலம்பிக்கிட்டே அந்த விஷயம் நடக்கும். மீடியாவில் வாய்ப்பு கிடச்சிரும், உட்கார வச்சு புலம்பிக்கிட்டே நடிப்பீங்க. ஐயோ டைம் இல்லையே, வீட்டுக்கு போகணுமே, இப்படி அழுதுகிட்டே நடிப்பீங்க. ஸோ அதனால தான் இது ரெண்டுமே முக்கியங்கிறது. அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் மாதிரி ஜனனஜாதகமும் கோச்சாரமும் 2 கண்கள். வகையில் கோச்சாரம் அப்படிங்கிறத நம்ம பிரதானமாக பார்க்குறோம். ஏன்னா எல்லாரோட ஜனனஜாதத்தை இப்போ நம்ம உட்காந்து சொல்லிட்டு இருக்க முடியாது. மீனராசிக்காரங்களுக்கு ஈஸியாக சொல்லிடலாம், கும்பராசிக்காரங்களுக்கு 50% இது உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் இதில் என்ன கியூரியாசிட்டி ஹைப் கிரியேஷன்ஸ் தான் அன்னெசரி ஒன். அதை தான் நான் தடுக்கணும்னு முயற்சி பண்ணுறேன். கியூரியாசிட்டிலாம் வேண்டாம். கும்பராசிக்காரங்க ஆஸ் யூஷுவல் வேலை செய்வாங்க, நல்லா இருப்பாங்க. அண்ட் எவ்ரிதிங் கனெக்ட் சொல்லுவாங்களே. இப்போ நிறைய பேர் நான் சொல்லி பார்த்துருக்கேன், அதாவது இன்னைக்கு போடுற சட்டையுமே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்குது, அந்த சட்டை மூலியமாகவும் ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்றாங்க. அது உண்மையா சார்? உண்மை. உங்கள் கிரகங்கள் தான் உங்களுக்கு, அதாவது லக்ன நட்சத்திராதிபதி, நட்சத்திராதிபதி, ராசியாதிபதி, தினாதிபதினு இருக்குது. இந்த தினத்துக்கு கூட ஒரு அதிபதி இருக்கார். ஸோ இந்த கிரகங்கள் தான் உங்களோட சட்டை, உங்களோட பேச்சு, ஒவ்வொரு அவரும் ஒவ்வொரு ஹோரைன்னு பேர். இந்த ஹோராவை வந்து ஒரு ஸ்கோப்பாக அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு யோசிச்சு பண்ணால் அது பேர் ஹோராஸ்கோப். அதுதான் ஹாரஸ்கோப், அதுதான் ஹோரை. இந்த 1 மணி நேரம் நீங்கள் என்ன பேசுகிறீங்க? இப்போ சேர்ந்தாப்புல ஒரு சத்சங்கம் எடுக்கிறேன், இப்போ எப்போ வாலிவதம் நியாயமானதா பேசுகிறேன், எவ்வளோ நேரம் நீங்கள் கேட்குறீங்க பார்க்கலாம். ஒரு அரை மணி நேரம் கழித்து என்ன ஆகுது, உங்கள் மூடு மாறிடுது. நீங்கள் உடனே ஆக்டிவாக இருப்போம், வரேன், என்ன வியூஸ் போச்சுன்னு தெரில, ஏதோ ஒன்று வியூ பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க, உங்கள் வேலை பலப்பை பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஏன்னா அதுதான் கிரகங்கள் மாறிடுச்சு, அந்த ஹோரை முடிஞ்சு போச்சு. இப்போ சனி வந்தாச்சு, இப்போ உங்களுக்கான ஒர்க்கிங் டைம். அடுத்தது உங்களுக்கு லவ் காட் வந்துடுவார். உங்கள் ராசிக்கு 7ஆம் ராசிக்குடையவர். அவர் வந்துட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கை உங்கள் ஒய்ஃபுக்கு ஃபோன் போகும், சாப்பிட்டியா, தூங்குனியா, கொஞ்ச நேரம் செல்லம் கொஞ்சிட்டு வருவீங்க, திரும்ப வந்து ஒர்க் பண்ணுவீங்க. நீங்கங்கிறது நீங்கள் கிடையாது. நீங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் ஒன்னொன்றுக்கு பின்னாடி உங்கள் கிரகங்கள் இருக்காங்க. சார் ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்கிறேன் சார், எஸ்எஸ் பஸ்ஸே எடுத்துங்க. இப்போ நீங்கள் காலையில் மார்னிங் மீட்டிங், உங்கள் டைரக்டர் இருக்கார், ஏதோ பேசிகிட்டு இருக்கார், ஒரு அப்ரூவல் எடுத்துகிட்டு போகிறீங்க, ஏதோ ஒரு ஈவெண்ட் பண்ண போகிறீங்க, ப்ரிப்பேர்டு போய் செக்குடு போய் போட்டிங்க, அப்ரூவ்டு போய் ஒரு கையெழுத்து போடணும், காலில் போய் போடுங்களேன். எத்தனை பேர் போடுறாரு பாருங்கள். காலில் போனோன்னே இது சரியில்லை, ஐ நீட் எ பிக் ஆக்சுவலி ஐ வாண்ட் அப்படின்ட்டுருவாங்க, திரும்பி வந்துடுவீங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இதே மத்தியானமாக போங்க, அவர் சாப்பிட்டு கொண்டு ஃப்ரீயாக ஒரு ஃபேமிலி கூட பேசிவிட்டு, என்னாச்சு குழந்தை காலைல ஸ்கூலுக்கு போச்சே, இன்றைக்கி ரிசல்ட்டுன்னு சொன்னாங்களே, மார்க்கெல்லாம் வந்துருச்சா, அவருக்கும் ஒரு குடும்பம் இருக்கும்ல, அதெல்லாம் கேட்டு அவர் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருப்பார். சார் ஒன்றும் இல்லை சார், இந்த மாதிரி சார் சின்னதாக பிளான் பண்ணால் நமக்கு 1 lakhல முடிஞ்சிடும் சார், இந்த பட்ஜெட் சார், ஓகேன்னு கேள்வி போட்டுருவார். இப்படி ஃபோன் பேசிட்டே கேள்வி போடுறவங்கள கூட பார்த்துருக்கேன். சரி கிளம்பு டிஸ்டர்ப் பண்ணாத, நான் பேசிகிட்டே இருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி தான். அப்போ அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க உங்கள் வேலைகளை. அந்த மாதிரி கிரகங்கள் ஹாப்பியாக இருக்கும் போது உங்கள் காரியங்களை நீங்கள் சாதிச்சுக்கணும். கிரகங்கள் சண்டை போடுது நமக்கு, அது ஆல்ரெடி அவர் மார்னிங் மீட்டிங் டென்ஷனில் இருக்காருன்னா வாய் மட்டும் கம்முன்னு இருக்கணும். அப்போ அவங்களை கூப்பிட்டு எப்படி போய்ட்டு இருக்கு ஒர்க்கு, ஐயா ஏதோ போதுங்க ஐயா, வணக்கங்க ஏன்ட்டு ஓடி போயிடணும். அவர் கண்ணில் படக்கூடாது. பட்டிங்கன்னா இன்னும் 4 வேலை சொல்லுவார். நீ என்ன பண்ணுற, இந்த கம்பெனி 2 சுற்றி வந்து எத்தனை கிலோமீட்டர்னு எண்ணி எழுதுங்க. அவருக்கும் தெரியும் நம்ம சும்மா தான் துன்புறுத்துறோன்னு, இருந்தாலும் ஒரு 2 சுத்த விடுவார் அவங்கள, ஒரு ஜாலிக்கு போய் அப்படின்னு. அந்த மாதிரி அவர் அந்த மாதிரி தான் கிரகங்கள் அப்படிங்கிறத இப்படி ஹேண்டில் பண்ணணும். ஸோ இந்த வருட கிரகங்கள் அவங்கவுங்க இடத்த நோக்கி ஒவ்வொரு ஸ்டெப்பாக மூவ் ஆகி போயிட்டே தான் இருக்காங்க. உங்கள் ராசிக்கு அந்த கிரகங்கள் இப்போ நல்லது செய்யக்கூடிய இடத்துல இருக்காங்களா, அல்லது உங்களை டென்ஷன் பண்ணக்கூடிய இடத்துல இருக்காங்களா, அவ்வளோதான் கேள்வி. இந்த நம்ம ஜென்ரலாக டெய்லி ஹாரோஸ்கோப் இந்த இதெல்லாம் சொல்லும் போது வந்து அனுகூலமான திசை மேற்கு வடக்கு அப்படிலாம் சொல்லுவாங்களே சார், அது என்ன சார்? அது இந்த திசை தான், அந்த திசையை நோக்கி தான் போகணுமா சார்? என்ன சார்? இல்லை, அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு இன்றைக்கி பணம் வரக்கூடிய திசை இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து தெற்கே சூலம் வடக்கே சூலம்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த பக்கம் நீங்கள் போக வேண்டாம். உங்களுக்கு ராசியான நிறங்கள் என்ன, ராசியான திசை என்ன, ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குது. புதன்கிழமைக்கு ராசி அவங்க பிங்க் கலர் போட்டால் ஒர்க் ஆகுமா அன்றைக்கி நாள்? ஆமாம், அன்றைக்கி கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். என்பது நம்பிக்கை. சில விஷயங்களை ஏன்னு கேட்கக்கூடாது. இப்போ பம்மல் கே சம்பந்தத்தில் சொல்லும்போது தான் பழமொழிலாம் அனுபவிக்கணும், ஆராய விடாது. அந்த மாதிரி சில விஷயங்களை என்னன்னு கேட்கக்கூடாது. இப்போது இந்த ஊரில் இதை நம்புறீங்க சார். ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்கிறேன். ஒரு வெட்டுக்கிளி வருது, கேரளாவுக்கு ஒரு வெட்டுக்கிளி வருது. ஒருத்தர் வீட்டுக்குள்ளே வெட்டுக்கிளி வந்தால் மகாபலி சக்கரவர்த்தி வந்துட்டாருன்னு கும்பிட்டு சூடெல்லாம் ஏற்றுறான் சார். ஏன்னா வெட்டுக்கிளிங்கிறது இங்கே ராசியான சிம்பிள். இதே நீங்கள் வெட்டுக்கிளி வத்த ஊருக்கு, நம்ம ஊர் தமிழ்நாட்டுக்கு வெட்டுக்கிளி வந்தால், வீட்டுக்குள்ளே வந்தால் நம்ம ஒய்ஃபை நம்ம செருப்பு எடுத்து அடித்து துரத்தி விட்டுறாங்க. ஓகே, இப்போ இது செருப்பால் அடி வேண்டி போச்சு, அங்கே அதே சாமியாச்சு. ஏன்? ஊருக்கூரே நம்பிக்கை வேறுபடுது. நம்ம ஊரில் நீங்கள் கட்டுற படிகாரக்கல், நம்ம ஊரில் நீங்கள் கட்டுற கருப்பு கயிறுலாம் பக்கத்து ஊருக்கே தெரியாது முதல்ல. இது இந்த ஊர் நம்பிக்கை. கத்தாழை செடியை பற்றி நீங்கள் போய்ட்டு டெல்லியில் போய் கேளுங்க, கத்தாழை செடி மாட்டி தொங்க விட்றீங்களா? தெரியாது. கத்தாழை செடி இந்த ஊர் ஃபேமஸ். அந்த மாதிரி இந்த ஊரில் அஸ்ட்ராலஜிக்குன்னு ஒரு பேட்டர்ன் வச்சுருக்கோம், இதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். சிம்பிள், அவ்வளோதான். இதை நீங்கள் இன்னொருத்தனை பார்த்து, இப்போ ஒன்றும் இல்லை சார், பூண்டு இருக்குது, அரைச்சி மசாலாவாக போட்டு சாப்பிட்றீங்க. இதே பூண்டை தான்
அவன் வந்து என்ன பண்ணுறான், இங்கிலாந்துக்காரன் வேம்பயர், ரத்த காட்டேரி, கழுத்தை கடிக்கும். அந்த வேம்பயர் வரும்போது பூண்டு எடுத்து இப்படி காட்டுறான், கார்லிக். அதை பார்த்து வேம்பயர் பயந்து ஓடிடுச்சுன்னு அவன் நம்புறான். ஏண்டா லூசு பேல, ஒரு பூண்டு போய் எப்படி அது போய் பேய் துரத்துன்னு கேட்க முடியாது. அவன் திருப்பி கேட்பான், ஏண்டா லூசு பேல, அதே பாம்பை நான் சூப்பாக வச்சு குடிக்கிறேன், நீ அந்த பாம்பை தான் நாகாத்தான கும்பிடுற அப்படின்னு கேட்பான். இது இந்த ஊர் வழக்கம், அது அந்த ஊர் வழக்கம். சிம்பிள், அதோட விட்டுருணும். நீங்கள் எப்படி ஹவு பாம்பு பிகம் சாமின்னு எடுத்து ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா நமக்கே நம்ம மேலேயே சிரிப்பாக வரும். அவனும் அதே மாதிரி ஹவு பூண்டு பிகம் சாமின்னு அவன் கேட்கக்கூடாது. சரியா? அப்போ ஊருக்கு ஊர் நம்பிக்கை. இந்த ஊர் நம்பிக்கை பச்சை கலர் சட்டை போட்டால் அப்படி நடக்கும். சுகர் வந்தவங்கலாம் பச்சை சட்டை போடலாம், பிபி இருக்கிறவங்களாம் சிவப்பு சட்டை போடக்கூடாது. அந்த மாதிரி வடிவேல் சொன்னதா அப்படி ஃபாலோ பண்ணிட்டு போங்க, அவ்வளோதான். ஏன்லாம் கேட்காதீங்க, அது சீனாவில் சொன்னது இதெல்லாம். இல்லை இது எப்படின்னா ஜென்ரலாக இப்போ வெவ்வேறு ஸ்டேட்ஸ்லையும் வெவ்வேறு இடங்களையும் கிரகங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். கண்டிப்பாக இதனுடைய கனெக்டிவிட்டி இருக்குது சார். அந்த கிரகத்துக்குரிய கலர் அதை நீங்கள் போடும்போது உங்களுக்கு நல்லது நடக்குங்கிறது ஒரு ஐதீகம், அது ஒரு நம்பிக்கை. இப்போ நீங்கள் சந்தன குங்குமம் வச்சுக்கிறீங்க, ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, சந்தன குங்குமம் வச்சுட்டு வந்து உங்கள் வீட்டில் அப்பா சொன்னாங்க, ஏன்னா நெத்திக்கு ஏதாவது வச்சுட்டு வந்து, இப்போ நெத்திக்கு வச்சுக்காதவன் ஃபங்க்ஷன் பண்ணால் உருப்படாதுன்னு வச்சுக்கலாமா? இந்த மாதிரி கேள்வி கேட்டால் மாட்டிக்குவாங்க. அப்போலாம் கிடையாது. பொருத்தம் பார்த்தா கல்யாணம் பண்ணணும். பொருத்தம் பார்க்காம கல்யாணம் பண்ண என்ன ஆகும்? ஒன்றே ஆகாது. அப்போ பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணால் அதுவும் ஒன்றே ஆகாது. பார்க்கணுங்கிறது ப்ரொசீஜர். பார்த்தா பாருங்கள், பார்க்காட்டி போங்க. பார்க்கலனாலும் தெய்வம் கோச்சிக்கு போகிறது இல்லை, பார்த்தாலும். ஏன்னா இதெல்லாம் நீங்களே உருவாக்கிட்ட ஒரு முறை. இது வந்து நம்ம கம்ஃபர்ட்டுக்கு நம்ம இது யூஸ் பண்ணிக்கிறோம். இப்படி போனால் நமக்கு நல்லது, இப்படி போனால் நமக்கு. சார் ஒன்று சொல்கிறேன், நமக்கு ஆறுதல் தரக்கூடிய விஷயங்களாக இதை நம்ம வச்சுருக்கோம். இந்த ஆறுதல் தரக்கூடிய விஷயங்கள் கூட நமக்கு இல்லைன்னா லைஃப் மேலே ஒரு பிடிப்பு இல்லாமல் போயிடும். எதையாவது எடுத்து மாட்டிக்குவோம், எதையாவது பண்ணுவோம். ஒரு சென்டிமெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு நல்ல காரியம், நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ் ஃபார்மல் ட்ரெஸ் போட்டுக்கிறோம், எங்களுக்கு ஒரு கல்யாணம் இன்றைக்கி, உங்களுக்கு நீங்கள் போய்ட்டு உங்களுக்கு லெகின்ஸ் பேண்ட்டு போட்டு டைட்டாக நீங்கள் டிஷர்ட் போட்டால் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? கல்யாணம் பண்ணுறதுன்னு ஒரு உடை, அது எதுக்கு? இது முறை, அவ்வளோதான். அந்த மாதிரி ஃபார்மேட். இந்த கிரகங்களுக்கு இது பண்ணுங்கிறது முறை, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. அதனால் நான் நிறைய மேஜிக்ஸ் அதனால் நடந்தும் இருக்குது. நீங்கள் சொன்ன ராசிகளில் வந்துட்டு இந்த டாப் 3 ராசிகளுக்கு இந்த பர்சன்டேஜ் ஷுவர் ஷாட் இட்டு அப்படின்னா நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்போம். எது இந்த மோசமான ராசிகள் 3? சிம்ம ராசிக்காரர்களுக்கு சைபர், அதே மாதிரி வந்து சைபர்னா சைபர், அவ்வளோதான். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்து கும்பராசிக்காரர்களுக்கு ஏதோ ஓரளவுக்கு ஓகே, 70 மார்க்ஸ் எடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு 75 மார்க் எடுக்கலாம் ஆவரேஜாக. ஓகே. டாப் 3 சார்? டாப் 3 எல்லாமே 100 எல்லாமே சூப்பராக இருக்குது. இவர்கள் மட்டும் கொஞ்சம் ராகுனால பாதிக்கப்படுவார்கள், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. சிறப்பு சார், உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, தேங்க்யூ. ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா நவம்பர் 22 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். கேம் ஆன் சொல்யூஷன், சவுத் இந்தியாஸ் #1 டஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.